நம்ம இருவரும் இப்ப எங்க வந்துக்கிறோம்? ஏழ்மட்டை விண்ணமங்கலம் மயிறு புடுங்க என்னத்துக்கு கேட்க யார் தேடி வந்தோம்? மையலை பிடிக்க வந்திருக்கிறோம். அந்த மயிறு புடுங்க யாரை தேடி வந்திருக்கிறோம்? கிஷ்கிந்தை ஆளக்கூடிய வாலியை அப்படி இருக்கும் போது இதுதான் வாலி கோட்டை. வாலி இருக்க என்பதை பார்க்க வேண்டும், சமருக்கு அழைக்க வேண்டும். போகலாம். இதுதான் வாலியுடைய கோட்டை. வந்துவிட்டோம். அப்படி இருக்கும் போது வாலி உள்ளே தான் இருக்க வேண்டும். கூப்பிட்டு பாரு. கைகள்லாம் இன்னது கூப்பிடுறேன் பாரியா. இங்கே நின்னுவா சத்தமா ஊரே தூக்கி மாதிரி அனுப்பு நான் கூப்பிடுறேன். நீ கூட பாட மாட்டேன், பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஆமா தொண்டை அடே உள்ளே சென்று பார்க்கலாம். புறப்படு. என் கணவரோ அந்த கைலினை நோக்கி அந்த உமா மையத்தை இருக்கிறார். அவருக்கு இன்னும் நேராமல் கை கத்திரட்டி கொண்டு உமா கத்திரட்டிக்கணும் தாயி. ஓ பரமேஸ்வரி உலகம் நாயகி யாரோ ஒரு அம்மையார் சக்தி பூஜை செய்து கொண்டிருக்காங்க. சக்தி பூஜை செய்யக்கூடிய அம்மையார் யாரும் தெரியவில்லை. ஓம் சக்தி என்று சக்தியை துதிபாடி கொண்டிருக்காங்க. அருகில் சென்று யார் என்று அழைத்து பார். என்ன பிச்சை கேக்குற? என்ன ரா பிச்சை போய் கேக்குற? யார் நீங்கள்? யாரை துதி பண்ணி கொண்டிருக்கீங்க? வந்திருப்பது நாங்கள் இருவர் வந்திருக்கிறோம். நீங்கள் யார் இந்த அருகில் சென்று
நாங்க 2 பேர் வந்துக்கிறோமா? நீ தான் சொன்ன நாங்க வந்துக்கிறோம் 2 பேர் வந்துக்கிறோம் போய் சொல்றாங்க. இருவர் வந்திருக்கிறோம். 2 பேர் சொன்னே சொல்றீங்க. சொன்னேன். கூப்பிடு. நீ கொஞ்சம் எழுந்து வெளிக்கு வாமா. வெளியே எப்படி சொன்னாலும் நீ சூத்த பிடிக்கிற பாணி. நான் ஒரு தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணன், ஆலோசனை பல சொல்லக்கூடிய மந்திரி மகோதரன். நீ இப்படி பேசலாமா? நீ எப்படி பேசுறேன்? நான் எங்க வேலை செய்யறேன்? எங்கிட்ட வேலை செய்யறேன்? உன் கொட்டையில் எல்லாமா வேலை செய்கிறேன். எப்படி கூப்பிட்டாலும் நீங்க பெண்ணே வந்திருப்பது யார் என்று தெரியாமல் கூட, அரைப்பது யார் என்று தெரியாமல் கூட, குரல் கொடுப்பது யார் என்று தெரியாமல் கூட சக்தியே தூய்பாடி கொடுக்க. ஐயா தாங்கள் யார்? நான் யார் தெரியுமா? 10 சிரம். தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க. யாரா தண்ணி ஊற்றி அப்படியே அடியில் தூக்குனாங்க. அப்படியே சப்பம் போட்டு எங்கிட்ட காமி சொன்ன. நான் யார் தெரியுமா? 10 சிரம் 20 கரம் வீல்கசவ கண்டவன் மாபெர தமிழ் மன்னன், தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவனுடைய பெயர். என்னது? வந்தது ராவணா. நீ யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? நான் யார் தெரியுமா? யார்? இந்த கிஸ்கிந்தை ஆண்டு வரும் மன்னருடைய மனைவி. என் பேர் தான் தாரை. கிஸ்கிந்தை ஆளக்கூடிய வாளுடைய மனைவியுடைய பெயர் தான் தாரை. நான் எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா? உங்களுடைய கணவரோடு சமர் செய்ய வந்திருக்கிறேன். என் அஷ்ட பஞ்சபஞ்சங்களோடு தோல் போக மார்பாக முட்டி மோதக்கூடிய சமர் செய்யக்கூடியவர் உடைய கணவர் என்று விரைந்து வந்திருக்கிறேன். எங்கே உடைய கணவர்? எனக்கு தெரியாது. அது தாரையே, அது தாரையே, 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 தாரையே.
வீட்டுக்கு தவ வெளிச்சம், பேசுக்கு தவ வடிவம், பாட்டுக்கு தவ தாளம், பக்திக்கு காவல் ஞானம், ஒரு ஆட்டுக்கு காவல் மேய்ப்பவன். அப்படி இருக்கும் போது உன்னை தொட்டு தாடி கட்டிய கணவர் உனக்கு முட்டாளா இருந்தாலும் பெண்களை பிறந்த அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அண்ட வீடு தேடி செல்லக்கூடாது, அரட்டை அடிக்க கூடாது, கட்டிய கணவனை என்னால குற்றங்குற சொல்லக்கூடாது, மம்மதையால் பேசாதோ, மாமியாரை ஏசாதோ, அக்கம் பக்கம் வீதியில யாரு வர்றாங்கன்னு பார்க்காம குனிஞ்சபடியே தான் மெட்ரோல பார்த்து நடந்து போறவதான் ஒரு பெண்ணு. பெண்ணை பிறந்த இதவரை எப்படி இருக்க வேண்டும், பொறுமையில ஒரு பூமி தேவையை போல இருக்க வேண்டும். யார் ஒருவருக்கு பரிமாறினாலும் பெற்ற தாயை போல இருக்க வேண்டும். பஞ்ச நிலை கட்டிய கணவனுக்கு சந்தேக நேரத்திலே ஒரு மந்திரிய போல விலக வேண்டும். அதை விடுத்து தொட்டு தாடி கட்டிய கணவன் சொன்னால் சொல்ல மறுக்கிறாயே, நீ அது பெண் குலத்தை அப்படி இருக்கும் போது மறுத்து பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. பெண்ணா பிறந்தா எப்படி இருக்கிறது தெரியுமா?
பொறுமையில ஒரு பூமி தேவை போல இருக்குன்னு சொன்னேன். எப்படி தெரியுமா? பெண்ணா பிறந்தா அருந்ததிய போல இருக்க வேண்டும். அதை விடுத்து ஏன் மாறா பேச போற? எங்க ஐயா, சொல்லுவீங்க, கோவப்பட வேண்டாம். சொல். என் கணவரும் அந்த கைலையை நோக்கி அந்த ஈசனை கோரி தவம் செய்து சென்றிருக்கிறார். ஆமா. மந்திரி மகோதரா, சிவனை நேர கண்டது இந்த உலகத்திலே இணைத்தவர் வேறு யாருமே கிடையாது. எப்படி தெரியுமா? ஒரு நேரத்திலே சிவனை பார்ப்பதற்காக கடும் தவம் செய்து கொண்டிருந்தேன். சிவன் எனக்கு காட்சி கொடுக்காத காரணத்தினால் எனக்கு சினம் கொண்டு அந்த வெள்ளிங்கிரி மலையை வேறோடு பெயர்த்து அப்போது மேலே இருக்கக்கூடிய சிவன் சக்தியை பார்த்து இந்த உலகமே எங்கு பார்த்தாலும் ஒரே அனல் சோலை வீசுகிறது, ஒரே புகை மண்டலமா காட்சியளிக்கிறது. என்ன என்று சிவனத்திலே சக்தியானவர் கேட்க தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணன் என நோக்கி கடந்தவ செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு குறித்த நேரத்திலே காட்சி கொடுக்காத காரணத்தினால் அவனுக்கு சினங்கொண்டு இந்த வெள்ளிங்கிரி மலையை வேரோடு பேர்த்த சக்தி இடத்தில் சொல்ல சக்தியானவள் தன்னுடைய இடதுகால் பெருவரனால் அந்த வெள்ளிங்கிரி மலையை வேரோடு அடித்துக் கொண்டாங்க. அந்த அம்மையார் அடிவாரத்திலே அகப்பட்டுக் கொண்டனால் மேலே இருக்கக்கூடிய சிவனை பார்ப்பதற்காக 10 சிரத்தில் ஒரு சிரத்தை அறுத்து 20 கரத்தில் ஒரு கரத்தை முறித்து இருக்கக்கூடிய நரம்புகள் எடுத்து இசை குறுகாதார் எதற்குறுக நினைத்து காம்போதி ராகத்தை பாடினார். சிவனே மெய்மறந்து 10 சிரத்தில் ஒரு சிரத்தை பார்க்காமல் 20 கரத்தில் ஒரு கரத்தை பார்க்காமல் என்னையே மெய்மறங்க வைத்ததால் இனி முதல் உடைய பெயர் ராவணன் இருந்த பெயர் ராவணீஸ்வரன் என பட்டத்தை பெற்றவன் நான். சிவனை நேராக கண்டவன் நான். அப்படி இருக்கும் போது மரம் விட்டு மரத்தாவும் 5 அறிவு படைத்த குரங்கு அற்ப குரங்கு கோல் எடுத்தால் ஆடக்கூடிய மந்தினத்தை சேர்ந்தவன் சென்றிருக்கிறான். ஆளக்கூடிய வாலி சிவனை பார்ப்பதற்காக விடலாமா? விடவே கூடாது. இப்போது சென்று வாலியை கொண்டு போய்க்கலாம். புறப்படுவோம். அங்கே போனா அங்கு போனால் எருதி நேரம் சொல்லை சேரும் என்னை பாரும். அங்கே போனா எருதி நேரம் என்னை பாரும் என்னை பாரும். அங்கே போனா கெடுதல் உங்களுக்கு வந்து நேரும் ஆகியா போக வேண்டாம். அங்கு பேனால் நாட்டம் அடிக்கும், அங்கு பேனால் நாட்டம் அடிக்கும். எங்க சொல்லணும் ஒரு வேலையே கிடையாதா? என்னாச்சு எங்க டேய் அங்கு போனால் கெடுதல் நேருமா? கெடுதல் நேரும் சொன்னா யாருக்கு தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்மாரும் கூட சரி, இன்னைக்கு காலங்காத்தால விடியற் கால அதாவது கணக்கூடிய கனவு எதுவும் இருந்தாலும் பழிக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் போது இந்த அம்மாவுக்கு தெரியுது அங்க போனா இவங்க குடும்பத்துக்கு தான் கெடுதல் நேர போகுதுன்னு. அப்படி இருக்கும்போது இவங்க குடும்பத்துக்கு தான் கெடுதல் நேர போகுது, நம்ம குடும்பத்துக்கு நேர போகுது. அதனால வா போலாம். யாரது? இப்பதான் மந்திரி மகோதரன். என்ன இது? வந்திரமா பார்த்து கொண்டிருக்கிறேன். மூக்கோ நீண்டு கொண்டே இருக்கிறது, கண்களோ நீண்டு கொண்டே இருக்கிறது. என்ன காரணமோ? ஒருவேளை நாளை செத்துவாரா? இறந்து விடுவாரா? செத்து விட பரவாயில்ல, உயிர் போகாத மூக்கு உயிர் போயிட்டா இருக்க போகுது. மந்திரி 3 லட்சம் கொடுத்துக்கணும். அப்ப என்ன விஷயம்? அது போகுதா? எம்பானா கும்பானம் போனோம். கும்பானம் அம்மா வச்சா நான் என்ன பண்ணிட்டேன்? அது அம்மா சொல்லிட்டேன் என் மூக்கு நீண்டினே போகணும். நான் என்ன பண்ணிட்டேன்? அப்புறம் நான் தான் செத்து விட போனாமே. அவங்க குடும்பத்துக்கு தான் இன்னல் நேரம் போகுது. நம்ம அப்படியே சொல்றேன்.